வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இடி அலுவலகம் சென்று கையெழுத்திட நிபந்தனை விதித்து நேற்று உச்சநீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவித்த நிலையில் தற்பொழுது அவர் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு கையெழுத்திட வருகை புரிந்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், இதுகுறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2011 முதல் 2016 அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 2015, 2017 மற்றும் 2018 ஆகிய காலகட்டங்களில் 3 மோசடி வழக்குகளை பதிவு செய்தனர். எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகள் விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்குகளின் விசாரணை நிலுவையில் உள்ளது. இந்த மூல வழக்குகளின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாகவும் அவரது வங்கிக் கணக்கில் 1.34 கோடி டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டி அவரை அமலாக்கத்துறையினர் கடந்த 2023 ஜூன் 14ஆம் தேதி கைது செய்தனர். இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கவும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த நிலையில் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதற்கிடையில் இந்த வழக்கின் காரணமாக இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்த வந்த அவர் கடந்த பிப்ரவரியில் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவும் சாட்சியும் விசாரணையும் தொடங்கியன. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அபய், எஸ்.ஓ.கே. அகஸ்டின், ஜார்ஜ் மாஷி அமர்வில் ஜாமீன் மனு மீதான விசாரணை தொடர்ந்து நடந்து வந்தது. செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஸ்தகி என என்ஆர் இளங்கோவும், அமலாக்கத்துறை தரப்பில் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவும் ஆஜராகி வாதிட்டனர். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு தள்ளி வைத்திருந்தனர். இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு 6 நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் அபய், அகஸ்டின், ஜார்ஜ் மாஷி ஆகியோர் நேற்று உத்தரவிட்டனர். நீதிபதிகள் உத்தரவில் கூறியுள்ள அதாவது சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்ட குற்றத்துக்காக குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரை மட்டுமே சிறை தண்டனை விதிக்க முடியும். செந்தில் பாலாஜிக்கு எதிரான 3 வழக்குகளில் 2000 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 600க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்க வேண்டியிருக்கிறது. இந்த வழக்குகள் விசாரணையை முடிக்க 3 முதல் 4 ஆண்டுகள் ஆகும். ஜாமீன் என்பது சட்டப்பூர்வ உரிமை. எனவே மனுதாரருக்கு அதுவரை ஜாமீன் கிடையாது என மறுக்க முடியாது என எனவே இது தொடர்பாக வாதிட்ட போது இதனை அடுத்து அவருக்கு 6 நிபந்தனைகள் கூடிய கிட்டத்தட்ட நிபந்தனை ஜாமீன் அளிக்கப்பட்டது. இதன்படி ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை ஆகிய கிழமைகள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகளில் 11 முதல் 12 மணிகள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும். அதேபோல் 3 மோசடி வழக்குகள் தொடர்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை மற்றும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்பு ஆஜராக வேண்டும். பாஸ்போர்ட்டை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என உள்ளிட்ட 6 நிபந்தனைகளின்படி இந்த ஜாமீன் வெளியே வந்தார். ஜாமீன் வெளியே வந்ததை அடுத்து இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் 11 மணி அளவில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குஷ்மாத் குமார் தெருவில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்போது செந்தில் பாலாஜி கையெழுத்திட வருவதற்காக வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட தற்போது ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பாக தான் அவர் உள்ளே சென்றிருக்கிறார். கையெழுத்திட்டு அதன் பின்பு அவர் வெளியே வருவதுதான் வழக்கம். ஆனால் ஏதாவது விசாரணை என்ற பட்சத்தில் அவரை விசாரணை செய்ய முடியும். ஆனால் இதற்கு அவரது தரப்பு வழக்கறிஞர்களும் தற்போது உள்ளே சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது கையெழுத்திட மட்டுமே வந்திருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது செந்தில் பாலாஜி உள்ளே சென்றிருக்கிறார். உள்ளே சென்ற பின்பு வெளியே வந்த பின்பு செய்தியாளரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.